Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Terror in Resonance ஓட எபிசோட் 3 கான வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல செகண்ட் பாம் வந்துட்டு ரப்பாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வெடிச்சிருக்கும். இப்போ சிபசாக்கி வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மென்ட்குள்ள மறுபடியும் என்டர் ஆக போறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. அங்க ஹாமரா வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னது அவர் நமக்கு சீஃப் ஆக போறாரா? ஐயா வேற ஆளே கிடைக்கல. அவரே ரிட்டையர்ட் ஆக போற வயசுல கிடக்காரு. அவர் எதுக்கு இப்ப கூட்டாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க யார்ட்டையோ. அதுக்கு இன்னொரு தடவை சொல்றாரு அவர் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல ரொம்ப முக்கியமான ஆளு. அவர் இப்ப வேணா நம்ம வேலை எதுவும் பண்ணாம இருக்கலாம். ஆனா முன்னாடி அவர் தான் டாப்ல இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா சிபசாக்கியுமே அவரோட லக்கேஜ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. அவர் பிளேஸ்ல வந்து உட்கார வராரு. அது ஹாமராக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் அப்படியே ஒரு கடுப்போட எஞ்சி வெளியே போயிடுறான். இப்போ 9 and 12 காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வேற ஏதோ ஒரு பில்டிங்ல உட்காந்து பாம்ப செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 12 வந்துட்டு 9 கிட்ட கேக்குறான், ஏன்டா போன வாட்டி நம்ம கொடுத்த ரெடில் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஒருவேளை இப்போ நம்ம அதே மாதிரி கொடுத்து அவங்க இந்த வாட்டி பாம்ப கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் இல்ல, இந்த வாட்டி அவங்க சீரியஸ் எடுத்துக்கிட்டு தான் பண்ணுவாங்க. போன வாட்டி அங்க நிறைய டிபார்ட்மெண்ட் ஒன்னா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த வாட்டி ரொம்ப சீரியஸா தான் நம்மள தேடுவாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ போலீஸ் வந்துட்டு மறுபடியும் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ரப்பாங்கி போலீஸ் ஸ்டேஷன் வெடிச்சது எப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை பாக்குறப்ப யாரோ ஒருத்தன் டெலிவரி பண்ண மாதிரி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பட் அவன் ஹெல்மெட் போட்டிருக்கனால அவனோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒருத்தன் டெலிவரி பண்ற மாதிரி இவ்வளவு கேஷுவலா வந்துட்டு பாம்ப வச்சிட்டு போயிருக்கான். நல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் திட்டுறாரு. இன்னொரு பக்கம் குரகாசி சிபசாக்கி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க குரகாசி வந்துட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிளூட்டோனியம் திருடப்பட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் சொல்றாரு. அதோட ரெக்கார்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அந்த கேஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இதுல இருக்குது. அண்ட் அதோட சஸ்பெக்டோட போட்டோவும் எங்க கிட்ட இருக்குது. போட்டோவா இல்ல, பட் டிராயிங்கா இருக்குது. அவன் ஃபேஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற எல்லாரும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவன் இந்த பிளூட்டோனியம் திருடுறதுக்கு முன்னாடி மியாஜிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம்ல தான் வந்துட்டு அங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்கான். போட்டோவே எல்லாமே வெறும் டிராயிங்கா மட்டும் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சிபசாக்கி கேக்குறான். ஆமா, கேமராஸ் எல்லாமே டெலீட் ஆயிருக்குது. அவனோட பிக்சர்ஸ் எதுவுமே கிடைக்கல. அங்க வேலை பாக்குறவங்கள வச்சு சொல்லி வரைஞ்சது ஓரளவு இவ்வளவுதான். ஆனா 70 to 80% இந்த மாதிரி தான் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மறுபடியும் இப்ப போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க வந்துட்டு அந்த கிரேன் ஆபரேட்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவரை பிடிச்சு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அந்த கிரேன் வந்துட்டு இப்படி வயர் மேல மோதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு நான் வந்துட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அவங்க ரெஸ்டே தரல, அதனாலதான் கொஞ்சம் டயர்ல அப்படி பண்ணிட்டேன், மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கரெக்டா சிபசாக்கி உள்ள வராரு. சிபசாக்கி உள்ள வந்து உனக்கு வந்துட்டு ரொம்ப சூதாட்டம் விளையாடுறதுனா பிடிக்குமாமே, அப்படி லேண்ட் ஒருத்தர் கிட்ட தோத்துட்டியாமே, அவர் வந்துட்டு அடிக்கடி வீட்டுக்கிட்ட வந்து கத்துவாராம் காசு தர சொல்லி, ஆனா இப்பெல்லாம் அவர் வரது இல்லையாமே, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவன் என்ன சொல்றேன்னு தெரியாம கன்ஃபியூஷனோட உட்கார்ந்திருக்கான். அப்ப சிபசாக்கி வந்துட்டு நீ உன்னோட கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ண தெரியுமா, அதுல இருந்து எல்லா ப்ரூஃபையும் நாங்க எடுத்துட்டோம், நீ டெலிட் பண்ண எல்லாத்தையுமே நாங்க ரெக்கவரி பண்ணிட்டோம், அதுல எல்லாமே மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றாரு. இவன் வந்துட்டு கரண்ட் கட் பண்ணி அது ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிற மாதிரி செட் பண்ண அப்பனா இவனுக்கு 2 மில்லியன் yen ஒரு அக்கவுண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரோ சொல்லிருக்காங்க. அப்பனா அந்த காசு எந்த அக்கவுண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்த போலீஸ்காரங்க எல்லாம் சிபசாக்கி கிட்ட கேக்குறாங்க. இவனோட அக்கவுண்ட் நம்பரே யார்கிட்டயும் இவன் சொல்லல, ஆனாலுமே 1 மில்லியன் yen வந்துட்டு அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. அந்த காசுலாம் வந்துட்டு ஒரு ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. ஆனா இவங்க வந்துட்டு ரொம்பவே வெல் ப்ரிப்பேர்டான கிரிமினல்ஸ் தான். அப்ப இருக்கப்ப அதுல எதுக்கு இமெயில் ஐடியை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் தான் எனக்கு புரியவே இல்ல. நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்ச ஒரு இமெயில் ஐடியை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்புறம் மத்த இடத்துல எல்லாம் கேமராவை டெலிட் பண்ணவங்க அந்த ரப்பாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் கேமராவை டெலிட் பண்ணல. அவன் நடந்து வரதை நம்ம பார்த்தோம், அவனாதான் நமக்கு ஹிண்ட் கொடுத்திருக்கான் வேணும்னே, எதுக்கு அவங்களே இந்த மாதிரி நமக்கு க்ளூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபசாக்கி ஒன்றும் புரியாம இருக்காரு. அப்போ ஒருத்தர் அவசர அவசரமா வந்துட்டு ஸ்பிங்ஸ் அவங்களோட அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வீடியோல நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 1, நான் தான் ஸ்பிங்ஸ் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான கேள்வியை கேக்குறாங்க. இன்னைக்கான கேள்வி வந்துட்டு கடவுளோட வீட்டுக்கு அடுத்த பில்டிங் ஒன்னு, அந்த பில்டிங்ல தான் நாங்க பாம்பை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டைமே சொல்லிடுறாங்க, நாளை காலையில 10 மணி வரை டைம் இருக்கு உங்களுக்கு, 10 மணிக்கு ஷார்ப்பா வெடிச்சிரும் அப்படின்ட்டு. சிபசாக்கி வந்துட்டு அந்த வீடியோ மறுபடியும் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேல கேக்குறாரு. கடவுளோட வீட்டுக்கு பக்கத்து பில்டிங் அப்படின்னா கடவுளோட வீடு அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கோயில தான் ரெஃபர் பண்ணுது. இவங்கள பார்த்தா டோக்கியோக்கு வெளியே எங்கிட்ட வைக்கிற மாதிரி தெரியல பாம்பு, சோ டோக்கியோக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு கோயிலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. கடைசி அந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு உங்களோட கால் நொண்டி ஆகிற அளவுக்கு நடந்து தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பான் ஸ்பிங்ஸ் நம்பர் 2 வந்துட்டு. இது எதை ரெஃபர் பண்ணி சொல்லிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிபசாக்கி யோசிச்சிருக்காரு. இது வந்துட்டு ஒடிபஸோட கதையில வரக்கூடிய ஒண்ணுதான். ஒடிபஸ் தான் ஆக்சுவலி அந்த நொண்டி கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சின்ன வயசுல அவங்க அப்பா அவனை காட்டுல விடும்போது அவன் தப்பிச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலிலே பயங்கரமா ஒரு ஆணி அடிச்சு வச்சிருப்பாரு. அதனால அவன் கால் வந்துட்டு கொஞ்சம் நொண்டியா தான் இருக்கும். ஏதோ ஒரு கோயிலுக்கு பக்கத்து பில்டிங்ல தான் பாம்பு இருக்குது, ஆனா எந்த கோயில்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அதனால எல்லா கோயிலையும் போய் தேடுவோம், எல்லா கோயிலுக்கு பக்கத்துல இருக்க பில்டிங்ல பாம்பு இருக்கான்னு சொல்லிட்டு தேடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் போறாங்க. சிபசாக்கி மட்டும் எங்கேயும் போய் தேடலாம் போகாம அவர் இந்த கேள்விக்கான பதில யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. சிபசாக்கி வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட் ரூம்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப எனக்கு இன்னும் அந்த ஸ்பிங்ஸ் பயலுக்கு சும்மா ஒரு அட்டென்ஷனுக்காக தான் இதை பண்ற மாதிரி தெரியுது, ரொம்பவே தனிமையில இருக்க பசங்க போல ஏதோ ஒரு அட்டென்ஷன் வேணும், எல்லாரும் அவங்களை பார்க்கணுன்றதுக்காக தான் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அவரு எது தனிமையில இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவாங்களா, அதெல்லாம் இல்ல, சத்தியமா இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபசாக்கி சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்குது, என்னடா கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் கேம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கேம்ல யாருனே தெரியாது யாரையோ ஒன்னா இன்வைட் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய டிராகனை வந்துட்டு அழிக்கணும், அதான் இந்த கேம் அப்படின்னு சொல்றாரு. ஓ டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபசாக்கிக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இன்னொரு பக்கம் லீசா வந்துட்டு அவங்க அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியாம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வரா. அவ அப்படி வெளியே வரும்போது கதவு திறக்கிறா, நேரம் லைட்டா சவுண்ட் கேட்டது. அதனால அவங்க அம்மா வந்துட்டு பாத்துறாங்க. அவ அதுக்குள்ள டக்கு டக்குன்னு ஓடி வந்துடுறா அவசரமா. இப்போ அடுத்த நாள் காலையில சிபசாக்கி எல்லா போலீஸ் ஆபீசர் கிட்டே ஒரு விஷயத்த சொல்றேன். இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஆன்லைன்ல ஒரு வீடியோ போட போறேன், அதை வந்துட்டு ஸ்பிங்ஸ் கண்டிப்பா பாப்பாங்க, நான் அவங்க முன்னாடி இப்ப பேசி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீ நினைக்கிற இடத்துல பாம்பு இல்லாம இருந்து அந்த பாம்பு இப்ப வெடிச்சிருச்சு அப்படின்னா எல்லா பொறுப்பையும் நீ ஏத்துக்கிறியா, இதெல்லாம் வேணாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா சரி நான் வேலையில இருந்து குவிட் பண்ணிக்கிறேன், பாம்பு விட்டு வெடிச்சா அப்ப நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குரகாசி கிட்ட சொல்றேன். சரி ஓகே இப்ப நீ கேக்குறதே நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நயனை காட்டுறாங்க. அவனுக்கு வந்துட்டு நிறைய பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இவங்க ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது 9, 12 எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இன்னுமே நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க அவங்க கூட. அங்க ஒருத்தர் டீச்சர் மாதிரி
உங்க எல்லாருக்கும் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு பேர் வேணும். பேருன்றது உங்களை விரும்புறவங்க உங்களை கூப்பிடுறதுக்காக வைக்கிறது. ஆனா இந்த உலகத்துல உங்களை யாருமே விரும்பல, உங்களை எல்லாருமே ஒதுக்கி வச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கு பேருன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நீங்க வந்துட்டு யார் மேலயும் லவ்வோடவே இருக்க கூடாது. அதனால உங்களோட பேரை வந்துட்டு நாங்க நம்பர்ஸ்ல தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நயன் கனவுல வந்த மாதிரி அந்த 9 12 2 பேரும் அந்த வேலையில இருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. கூடவே இன்னொரு பொண்ணு வரும். பட் அந்த பொண்ணு அங்க மாட்டிக்கிறோம். அதனால அப்படியே அது எரிஞ்சிடும். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு பயத்தோட அப்படியே காதை பத்தி நின்னுகிட்டு இருக்கான். அப்ப டொல்லு அங்க வரேன். என்னடா போய் லீசாவை மறுபடியும் பாத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஆமா அவ்வளவுதான் பாத்துட்டு வந்தேன். பட் நீ ஒன்னும் ரொம்ப கவலைப்படலாம் செய்யாத. நான் வந்துட்டு அவ விஷயத்துல ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன். நான் அவகிட்ட ரொம்ப அட்டாச் ஆனேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு கடைசியில வழியில முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் அவ விஷயத்துல ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ சிவசாகிய ஒரு வீடியோ பேச வைக்கிறாங்க. அவர் வந்துட்டு நாங்க இன்னைக்கான பாம்ப கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்துட்டு ஸ்பிங்ஸ் கிட்ட நாங்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஸ்பிங்ஸோட கேள்வியை சால்வ் பண்ண ஆள் வந்துட்டு ஒடிபஸ் தான். ஒடிபஸ் ஒன்னும் கடவுளோட பிள்ளை எல்லாம் கிடையாது. ஆனா ஒடிபஸோட அம்மா ஒய்ஃப் அவங்களோட மூதாதையர்கள் எல்லாம் மனுஷங்க உருவத்துல வாழ்ந்த டிராகன்ஸ். ஒரு தியரி படி ஒடிபஸ் வந்துட்டு காலம் முழுக்க நொண்டியா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்குது. ஒடிபஸோட காலை இழுத்த அந்த ஒரு டிராகன் தான் அரகபாக்கி. அரகபாக்கி வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸான கடவுள். அவரை வந்துட்டு காட் ஆஃப் ஃபைட்டிங்னு சொல்லுவாங்க. சோ டோக்கியோல அரகபாக்கியோட ஃபேமஸான கோயில் வந்துட்டு இருக்கிற இடம் மியாகி பிரிஃபெக்சர்ல தான். சிரஹிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில தான் நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க. அது பக்கத்துல இருக்க பில்டிங் இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறாரு. சோ போலீஸ் அட் த சேம் டைம் அந்த பில்டிங் குள்ள போய் கரெக்டா பாம்பையுமே எடுத்துறாங்க. அப்படியே சிபுசாகி இந்த வீடியோல வந்துட்டு உங்களோட கேள்விக்கான பதில நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். உங்களோட கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சது உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்குது? இது உங்களுக்கு கேமா இல்ல ஒரு ஜோக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதை நீங்க கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அந்நேரம் வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நயன் வந்து டொல்ல பார்த்து நீ அதை நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவங்க பாம்பு வச்ச இடத்துல கேமரா வச்சுதான் இவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க வந்துட்டு போலீஸ் சூட் எல்லாம் நிறையவே டிஃபரெண்டா இருந்தது. ஹேஸ்மெட் சூட், பாம்பு சூட், இப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் சூட்ல தான் அங்க வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா புளுட்டோனியம் எடுத்தது நம்ம தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாரும் அப்படின்ட்டு சொல்றான் நயன் வந்துட்டு. ஏன்னா இப்ப எல்லா போலீஸுமே வந்துட்டு கனெக்டடா ஒன்னா ஒர்க் பண்றாங்க. அதனாலதான் சிபுசாகி போனதுக்கு அப்புறம் ஹாமரா வந்துட்டு குரகாசி கிட்ட சிபுசாகி எந்த மாதிரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவர் ரொம்பவே சூப்பரான ஒரு டிடெக்டிவா இருக்காரு. அப்புறம் எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்து அவரை டீப்ரமோட் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அது வந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ்னாலதான். ஒரு செக்ரட்டரி வந்துட்டு ஹோட்டல் ரூம்ல இருந்து கீழே விழுந்து இறந்தாரு. அதை வந்துட்டு ஒரு சூசைடோ இல்ல ஆக்சிடென்டா நடந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணதான் பார்த்தாங்க. ஆனா சிபுசாகி வந்துட்டு அதை ஒத்துக்கவே இல்ல. அவர் வந்துட்டு ஏதோ ஒரு சதி வேலையில மாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபுசாகி எல்லார்கிட்டையும் சொன்னாரு. விடாம இந்த கேஸ் வந்துட்டு சிபுசாகி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த செக்ரட்டரியோட லீடர் கிட்டையும் போய் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. பட் இதோட ரிசல்ட் வந்துட்டு நல்ல விதமா முடியல. அந்த செக்ரட்டரி வந்துட்டு ஆக்சுவலா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன ஒருத்தர் தான். அதனாலதான் சிபுசாகி இந்த கேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவர் ஹையர் அபிஷியல்ஸோட பேச்ச கேட்காம இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால அவர் வந்துட்டு டீப்ரமோட் பண்ணிட்டாங்க. இவருக்கு வேற வழி இல்ல, டீப்ரமோஷன் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது. அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அந்த கேஸை இன்னுமே சிபுசாகி வந்துட்டு கிவ் அப் பண்றதா இல்ல மறக்கிறதாவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாம்பை டிடெக்ட் பண்ணி எடுக்கவே செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி போலீஸ் வந்துட்டு எல்லா ரெடியிலையும் கண்டுபிடிச்சு ஆன்சரை சால்வ் பண்ணுவாங்களா இல்ல அப்படின்னா நம்ம ஸ்பிங்ஸ் 2 பேரும் வின் பண்ண போறாங்களா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.